நாம் தமிழர் கட்சி தொடங்கி 13 வருடங்களுக்கு மேலாகுது. அண்ணன் சீமான் அவர்கள் கட்சி ஆரம்பித்த நோக்கம் அவருக்கு நிறைவேறிவிட்டதா? அவர் நெனச்ச அந்த விஷயம், விதைக்க ஆரம்பித்த அந்த விஷயங்கள்லாம் முளைத்து விட்டதா? அப்படின்னு கேள்வி கேட்டா, நிச்சயமா ஆயிருச்சுன்னு தான் அர்த்தம். ஏன்னா, அண்ணன் சீமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா, மதுரையில கட்சி தொடங்குன அந்த நேரத்தில பெருமளவுக்கு அவரை யாருக்கும் தெரியாது. அவரை ஒரு திமுக நபராகத்தான் தெரியும். ஆனா, அதற்கு ஆப்போசிட்டான ஒரு விஷயத்த முன்னெடுத்து, அதற்காக அவர் கட்சி எடுக்கிறாரு அப்படின்னும்போது, பலருக்கும் எத்தனையோ பேர் வரிசையில காணாம போனாங்க. அதே மாதிரி தான் இந்த ஆளும் போகப் போறாருன்னு தான் நெனச்சிட்டு இருந்தாங்க. ஆனா, முழுக்க முழுக்க எல்லா விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா, மாற்றி அமைக்கும் விதமாக தமிழகத்தில 3வது பெரிய சக்தியாக நாம் தமிழர் கட்சி வளர்ந்திருக்குங்க. அது அவ்வளவு சுலபமான விடயம் கிடையாது. இதற்கு முன்னரே பார்த்தீங்கன்னா, கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மட்டும் தான் தேமுதிகவ அந்த அளவுக்கு கொண்டு வந்தாரு. ஆனாலும் கூட அவர் கூட்டணியில் நின்று, அது மட்டும் இல்லாம திராவிடம்ங்கிற அதே கொள்கையை தான் அவரும் முன்னிறுத்தி அந்த இடத்துக்கு வந்திருந்தாரு. ஆனா, முழுக்க முழுக்க தமிழகத்தில் அரசியல் கட்சி ரீதியாக தெரியாத தமிழ் தேசியம் அப்படிங்கிற விஷயத்த அண்ணன் சீமான் அவர்கள் பெருமளவுக்கு கொண்டு வந்தாருங்க. அதற்கான ஒரு மிகப்பெரிய சான்றாகத்தான் இந்த காணொலி முடிவுலாம் நான் நினைக்க போற காணொலி இருக்க போகுது. ஏன்னா, இரவு நேரங்கள்ல சென்னை மாரி பெருநகரங்கள்ல பெண்கள் வெளிவருவது இயல்பு. ஆனா, கிராமப்புறங்கள்ல கூட அண்ணன் சீமான் அவர்களுக்காக கட்சி சம்பந்தமாக பெண்கள் வெளிவருவதே கடினம். அதையும் தாண்டி கட்சிக்கு போஸ்டர் ஒட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்துக்காக அவங்க அந்த விஷயத்த முன்னெடுக்கிறாங்க அப்படின்னா, தமிழ் தேசியம் எந்த அளவுக்கு வளர்ந்திருக்குங்கிறத நினைச்சு ரொம்பவும் சந்தோஷமா இருக்கு. அந்த காணொலிய இணைச்சு விடுறேன் பாருங்க.